பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 4 அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். நல்ல மரம் யார்? நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த மரம் வெட்டப்படும், நிச்சயமாக அக்னியில் போடப்படும். உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையில் என்றால், பரிசுத்த வாழ்க்கை என்றால், கனி கொடுக்கிற வாழ்க்கையில் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நரகத்திற்கு சென்று விடும். உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஒரு மனம் திரும்பின வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஸோ என்னுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 284வது நாள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலும். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேசம் எழுப்புதலை காணட்டும். ஆமென்.